வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காத்திருப்பேன் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்ராவுக்கு ஒரே பரபரப்பாக இருந்தது. அன்று காலை எப்போதையும் விட மிகவும் முன்னதாகவே எழுந்துவிட்டாள். இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு ஏற்பட்டிருந்த மனக்கிளர்ச்சியில் முந்தைய இரவு முழுவதும் அவள் சரியாக உறங்கவே இல்லை. 10 மணிக்கே குழந்தைகளுடன் படுக்கையில் படுத்த அவள் சுவர் கடிகாரம் 2 முறைகள் அடித்து இன்னும் 3 மணி பொழுதுக்குள் அவள் வழக்கமாய் எழுந்து கொள்ளும் நேரம் வந்துவிடும் என்பதை உணர்த்தியது. கடைசியில் எப்போது தூங்கிப் போனாள் என்பது தெரிய வராமலேயே அவளை உறக்கம் தழுவிக்கொண்டது. இருப்பினும் வழக்கத்தை விடவும் முன்னதாகவே அவளுக்கு விழிப்பு வந்துவிட்டது. தன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றத்தை பற்றி அசை போட்டவாறே அவள் பல் விளக்கலானாள். தேனியில் இருந்து மாற்றப்பட்டு அவளது அலுவலகத்தில் அவளது பிரிவிலேயே பணியில் சேர்ந்திருந்த அரவிந்தனை கடந்த 1 மாதமாய்த்தான் அவளுக்கு தெரியும். முந்திய நாள் அமைந்த கரையில் ஓர் அலுவல் நிமித்தம் தான் மறுநாள் வர இருப்பதை அவளுக்கு சொன்ன அவன் அப்படியே அவள் வீட்டுக்கும் வருவதாய் அவள் அழைக்காமல் தானாகவே தெரிவித்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இருவருக்குமே விடுமுறை என்னும் நிலை அதற்கு வாய்ப்பாகவும் இருந்தது. அப்படியே உங்க வீட்டுக்கும் வரங்க என்று அவன் கூறிய போது அவன் குரல் சற்றே தயக்கத்துடனும் அடங்கியும் ஒலித்ததை மனதில் வாங்கிக் கொள்ள அவள் தவறவில்லை. தன் பேச்சு மற்றவர்களின் காதுகளில் விழுந்துவிடக் கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்வே அது என்பதும் அவளுக்கு புரிந்தது. அப்படியானால் அவளுக்கு அவன் எண்ணம் தெள்ளென விளங்கிற்று. அவன் அவளுக்கு பக்கத்து இருக்கைக்காரனாக இருந்திருப்பின் அவர்கள் இருவரும் அதிக அளவில் பேசிக்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்திருக்க கூடும். எதிர் இருக்கைக்காரனாக இருந்ததால் அப்படி பழக முடியவில்லை. எனவே தன் உள்ள கிடக்கையை தெரிவிக்க வீட்டுக்கு வருவதாய் சொல்கிறான் போலும் என்று எண்ணி அவள் சிரித்து கொண்டாள். அவளுக்கு அப்படி ஒரு யூகம் ஏற்பட்டதும் திரைப்பட நாயகியைப் போல அவள் அவனுடன் கடற்கரையில் பாட்டு பாடி ஓடி பிடித்து விளையாடும் கற்பனையில் ஈடுபடவில்லை. அவனை அவளுக்கு பிடிக்குமே தவிர அப்படியொன்றும் அவளுக்கு அவன் மீது காதல் என்பதா எதுவும் ஏற்பட்டு விடவில்லை. இப்படி எண்ணி அவள் தன்னுள் நகைத்து கொண்டாள். ஒரு கால் தன் யூகம் தவறாக இருக்கக்கூடும் என்கிற எண்ணமும் தொடர்ந்தது. வெறும் நட்பின் காரணமாக வருகிறான் எனில் அவள் வீட்டுக்கு வருவதாய் சொன்னபோது மட்டும் குரலை தாழ்த்தி கொள்வானேன் என்கிற கேள்வியும் அவளுள் எழுந்தது. பொறுத்திருந்தால் இன்று மாலை தெரிந்து போய்விடும் என்று நினைத்து சிரித்து கொண்ட பின் வாய் கொப்பளித்துவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சமையல் கட்டினுள் புகுந்தாள். அன்று மாலை குழந்தைகள் இருவரும் வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கு தொலைக்காட்சியில் குழந்தை படம் பார்க்க போய்விட்டார்கள். அவள் வீட்டிலும் தொலைக்காட்சி பெட்டி இருந்தாலும் காசு கொடுத்து குறுந்தகடெல்லாம் அவள் வாங்குவது கிடையாது. 5:30 மணியளவில் வருவதாக அரவிந்தன் சொல்லியிருந்ததால் அவள் வாசற்கதவை திறந்து வைத்து கொண்டு கூடத்தின் நடுவில் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். சொன்னபடியே அவன் சரியாக 5:30 மணிக்கு அவள் வீட்டினுள் நுழைந்தான். அவள் எழுந்து நின்று அவனை வரவேற்று ஒரு நாற்காலியில் அமர செய்த பின், அட சரியா 5:30 மணிக்கு வந்துட்டீங்களே, வெள்ளைக்காரன் தோத்தாம் போங்க என்றாள். ஆப்பிள்கள் அடங்கிய பையை அவனிடமிருந்து நன்றி சொல்லி பெற்றுக்கொண்டு, எதுக்குங்க இதெல்லாம் என்று கூறிய பின், என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா என்று கேட்டாள். என்னங்க இது, வந்ததும் வராததுமா காஃபியா டீயாங்கிறீங்க? என்னமோ காஃபி டீ குடிக்கிறதுக்குன்னே நான் இங்க வந்த மாதிரி. அவள் சிரித்துவிட்டு, சொல்லுங்க என்றாள். இப்பத்தானே வந்து உட்கார்ந்த, கொஞ்ச நேரம் ஆகட்டுமேங்க. இப்பவே காஃபி குடிக்கிற நேரம் தாண்டியாச்சு. அப்பால ராத்திரி உங்களுக்கு பசி எடுக்காது. இல்ல இப்பதான் என் நண்பன் வீட்டுல டிஃபன் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சேன். அதனால எதுவுமே வேணாங்க, உட்காருங்க
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்க அப்பா அம்மாலாம் வெளியே போயிருக்காங்களா? அவங்க காலம் ஆயாச்சு. நான் இங்க தனியா தான் இருந்துட்டு இருக்கேன். ஓ! என்று சொல்லிவிட்டு அவன் சில நொடிகளுக்கு மௌனம் காத்தான். அவன் முகம் சற்றே சிவந்திருந்தது. தலையும் தாழ்ந்திருந்தது. என்னமோ சொல்லணும் நீங்களே. அப்போது குழந்தைகள் இருவரும் கூச்சலிட்டுக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அம்மா, இந்த சுதாவை பாரும்மா, சும்மா என்ன கிள்ளிட்டே இருக்கா. ஏய், நீ அடிச்சியா இல்லையா முதல்ல? அதான் கிள்ளுன. இவன் பொய் சொல்றாம்மா. அந்த 2 குழந்தைகளையும் அரவிந்தன் சட்டென்று முகக்கருமை நிறைந்த அதிர்ச்சியுடன் நோக்கியதை கவனிக்க சித்ரா தவறவில்லை. அவனைப் பற்றிய ஓர் உண்மையை அறிந்திருந்த அவள் சட்டென்று தோன்றிய ஓர் எண்ணத்தில் மௌனமாயிருக்க தீர்மானித்தாள். அவன் தானாகவே முந்திக் கொண்டு எந்த கேள்வியும் கேட்டாலன்றி எதுவும் பேசுவதில்லை என்றும் தனக்குள் கூறிக்கொண்டாள். இந்த மாமாவோட பேசிட்டுருங்க மிஸ்டர் அரவிந்தன். ஒரே நிமிஷம் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் சாப்பிடாம போகக்கூடாது. அவள் எழுந்து சமையற்கட்டுக்கு விரைந்தாள். அவன் குழந்தைகளை பார்த்து சிரிக்க முயன்று தோற்று போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவையும் ஒரு கூச்சத்தில் சமையற்கட்டுக்கு ஓடிவிட்டன. அவள் திரும்பி வந்து காஃபியை அவனிடம் கொடுத்துவிட்டு, பசங்களா, உங்க ரூமுக்கு போய் வீட்டு பாடம் எழுதுங்க. அப்புறமா மாமா கிளம்பும்போது டாட்டா சொல்ல மட்டும் இங்க வாங்க என்று குழந்தைகளை அவர்களது அறைக்கு விரட்டினாள். காஃபியை குடிங்க. அவன் குடித்துவிட்டு, அப்ப நான் வரங்க என்றான். அவள் தன் முகத்தில் எதையும் காட்டாதபடி, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க என்றாள். இப்ப வேணாங்க என்று பதில் அளித்துவிட்டு இறுகிய முகத்துடன் அவன் விடை பெற்றான். என்ன சொல்லணும்னு நல்லா யோசிச்சு வைங்க மிஸ்டர் அரவிந்தன் என்று கூறி அவள் வாசலுக்கு அவனுடன் வந்து வழி அனுப்பிய போது அவன் முகத்தில் சற்றே அசடு தட்டியதை சித்ரா கவனித்தாள். குழந்தைகளை பார்த்ததும் அவன் தன் எண்ணத்தை கைவிட்டு விட்டதை புரிந்து கொண்டு விட்டதன் விளைவே அந்த நக்கலான சொற்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டிருப்பானா அல்லது சாதாரணமாய் எடுத்து கொண்டிருந்திருப்பானா என்று தன்னுள் கேட்டு சிரித்தவாறே அவள் உள்ளே சென்றாள். அவள் நினைத்தபடியே அவன் மறுநாள் அலுவலகத்துக்கு வரவில்லை. பொருத்தமான என்ன விஷயம் பற்றி தான் அவளிடம் பேசுவதற்கு இருந்தான் என்பது குறித்து யோசிப்பதற்காக விடுப்பு எடுத்திருப்பான் என்று எண்ணி அவள் சிரித்து கொண்டாள். எனினும் பொருத்தமான எந்த காரணத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது என்றே அவளுக்கு தோன்றியது. மறுநாள் அலுவலகத்தில் அவனும் அவளும் மட்டும் இருந்த தோதான நேரத்தில், இந்த ஆளை சும்மா விடக்கூடாது என்று தீர்மானித்த சித்ரா, என்னங்க யோசிச்சீங்களா என்றாள். குரலில் குறும்பு தெரியாதிருக்க பெரிதும் முயன்றாள். தனிமையில் ஒரு பெண்ணோடு பேசக்கூடிய முக்கியமான விஷயம் காதல் வெளிப்பாட்டை தவிர வேறு எதுவாகவும் இருக்க இயலாது என்பதை அவள் உணர்ந்துதானே இருப்பாள் என்பதால் அவன் உண்மையை பேசும்படி ஆயிற்று. கல்யாண விஷயமா பேசலாம்னு வந்த. ஆனா ஆனா நீங்க 2 குழந்தைகளுக்கு தாயான கைம்பெண்ணுங்கிறது எனக்கு தெரியாதுங்க. மன்னிச்சிடுங்க. நீங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதாங்க வந்தேன். அவள் தன் குறும்பை தொடர தீர்மானித்தாள். இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்களும் மனைவியை இழந்தவரு, நான் கணவனை இழந்தவ. ஒருக்கா குழந்தைங்க இருக்கிறதால நான் மறுமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. காலம் மாறிட்டு இருக்குங்க. தவிர அழகான சின்ன பொண்ணுங்க தனியா வாழறது அவளுக்கு ஆபத்துங்க. எனக்கு 25 வயசு தாங்க ஆகுது. அதனால உங்கள மாதிரி பெரிய மனசு உள்ளவங்க கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிறது தாங்க ஏன் எண்ணமும். என்ன சொல்றீங்க? அதுல எனக்கு முழு சம்மதமுங்க. அது சரி, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதாங்க? இல்ல, குழந்தைங்க இல்ல. உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலும் எனக்கு அது பத்தி பரவாயில்லைங்க. மேல்நாட்டு ஜோக் ஒண்ணு சொல்வாங்களே, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க எங்கேன்னு கணவன் கேட்டப்ப, உங்க குழந்தைகளும் என் குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னதா. அந்த நிலைமை நம்ம நாட்டுக்கும் வரப்போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லீங்க. அவன் முகம் இருண்டதை அவள் ரசித்து தன்னுள் சிரித்தாள். என்னங்க சொல்றீங்க?
இது சரிப்பட்டு வராதுங்க. புரியுதுங்க. நீங்க மனைவியை இழந்தவரா, 2 குழந்தைகளும் உள்ளவரா இருந்தாலும், உங்களுக்கு வரப்போற மனைவி உங்களோட உங்க குழந்தைகளையும் சேர்த்து ஏத்துக்கிடணும். ஆனா, நீங்க மட்டும் ஏத்துக்கிட மாட்டீங்க. தவிர, நான் குழந்தைகளே இல்லாத கைம்பெண்ணா இருந்தாலுமே கூட, நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்கிறதாகவும் நான் யூகிக்கிறேன். சரிதானே? ஏன்னா, நான் கன்னி பொண்ணுன்னு தப்பா நெனச்சு தானே கல்யாணம் பேச வந்தீங்க? எங்க அப்பா, அம்மா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. உங்க அம்மா அப்பாவத்தான் முதியோர் இல்லத்துல விட்டு வச்சிருக்கீங்களாமே, அவங்க சம்மதம் எதுக்கு? அவன் முகம் மேலும் இருண்டது. இவளைப் பற்றி நான் தெரிந்து கொண்டிருப்பதை விடவும் அதிகமாகவே இவள் என்னைப் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாள். சரி விடுங்க. இதுக்கு மேல பேசி உங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல. யாராச்சும் மேற்கொண்டு இன்னொரு தப்பான தகவல் தர்றதுக்கு முந்தி என்னைப் பத்தின ஒரு உண்மையையும் சொல்லிடுறேன். நான் கன்னி பொண்ணுதாங்க. அந்த பசங்க 2ம் காலமாயிட்ட எங்க அக்கா பசங்க. அக்கா புருஷனும் அவளும் ஒரு கார் விபத்துல போயிட்டாங்க. அதுல இருந்து என்கிட்ட தான் 2ம் வளருதுங்க. அம்மா அம்மான்னே என்னை கூப்பிட்டு பழகிட்டுதுங்க. அவள் விழிகளை சந்திக்காமல் இருண்ட முகத்தோடு உட்கார்ந்திருந்த அவன் சடக்கென்று தலை நிமிர்ந்தான். அவன் முகத்து இருள் உடனே மறைய அதில் உள்ளீடான ஒரு மகிழ்ச்சியை அவள் கண்டாள். தன்னுள் கேலியாக சிரித்தாள். ஐ எம் சாரி சித்ரா. உங்க அக்கா பசங்க 2க்கும் ஒரு ஹாஸ்டல்ல தங்க ஏற்பாடு பண்ணிட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் ஹாப்பி மிஸ்டர் அரவிந்தன். உங்க சுய உருவம் தெரிஞ்சு போயிட்டதுக்காக என்னை என் அக்கா குழந்தைகளோட ஏத்துக்கிட எவன் முன் வருவானோ அவன்தான் என் கணவன். ஆம்பளைங்களுக்கு அப்படி ஒரு பெருந்தன்மை கிடையாதுதான். ஆனா அவங்களும் சிறுக சிறுக மாறிட்டு வராங்க. பரம்பரை பரம்பரையா அவங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கிற தன்மைகள் மாறுறதுக்கு நாள் ஆகும். ஆனா அவங்க மாறவே மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு நல்ல ஆம்பளைக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மிஸ்டர் அரவிந்தன். கண்டிப்பா அப்படி ஒரு நல்லவரை நான் என்னைக்காச்சும் சந்திப்பேன். நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. அவன் தலை குனிந்து எழுந்து போனான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.